வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 4 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் உங்களோடு குன்னு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன். ஒரு சில காப்பிரைட் விஷயமா வந்து எனக்கு இந்த சேனல் வந்து முடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 23,000 சப்ஸ்கிரைபர் இருந்தும் கூட இந்த காப்பிரைட் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. இப்ப இனிமே வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொலியிலிருந்து நம்ம வந்து டிராவல் வித் குன்னு, அதாவது தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படாத விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் வந்து நம்ம வந்து கவர் பண்ண இருக்கிறோம். நீங்கள் விரும்பும் விஷயங்கள், அதே மாதிரி நான் விரும்பும் விஷயங்கள் இரண்டுமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காணொலியில என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம கார் இல்லாத வீடு அப்படின்னு நம்ம எதுவுமே இல்ல. ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கும்போது நல்ல வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எங்கோ ஒரு நிழல் இல்லாத காலத்துல பார்க் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிராக் ஒண்ணு விழுந்துரும். சோ அந்த கிராக் உடைஞ்சு போன மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்த கிராக்கு வெறும் வெயில் காலத்துல மட்டும் இல்ல, ஏதாவது சின்ன ஒரு கல்லு பட்டால் கூட, லாரி போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கல் அடிச்சால் கூட அது திருப்பி விழுந்துரும். அந்த ரொம்ப கிராக் பெருசா இருக்கும். நாம வந்து ஒரு மெக்கானிக் கிட்டயோ இல்ல வேற எங்கேயோ ஒரு சர்வீஸ் சென்டர்லயோ இதை மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 இருந்து 10,000 ரூபாய் செலவாகும் ஒரு கண்ணாடி மாத்துறதுக்கு. சோ மோஸ்ட்லி அது மாத்துறதுக்கான ஒரு கால இடைவெளி ஒண்ணு தேவைப்படும். அந்த இதுல வந்து அதாவது இந்த விண்ட்ஷீல்டு ரிப்பேர் கிட் அப்படின்னு இருக்கு. அது மூலமா நம்ம வந்து இந்த கிராக் இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து போகாம பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம அது எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வந்து அதை கேர் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வலையொலிக்கு நீங்க புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற புதிய புதிய காணொலிகள் உங்களை வந்து சேரும். குன்னு சேனல் சார்பாக நாம வந்து டிராவல் வித் குன்னுல நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். என்னோட காரை வந்து ரொம்ப வெயில்ல நிறுத்தி வச்சிருந்தேன். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன கல் பட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் கிராக்கு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உள்ளே இருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இந்த பாருங்க, இதிலிருந்து உள்ளே போச்சு. இந்த ஸ்டிக்கரு தற்சமயத்துக்கு இது அசிங்கமாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கரை நான் வந்து ஒட்டியிருக்கேன். அது எல்லாரும் செய்கிறது தானே, நானும் அது பேட்சப் பண்ணுறதுக்காக, தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம அதை பண்ணியிருக்கோம். இது இந்த கிராக் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் கிராக். நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து இந்த இடத்துல தான் பட்டிருக்கு. சின்னோண்டு ஒரு டாட் மாதிரி தான் இருக்கும். இந்த பாருங்க, இவன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் பட்டு தான் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு இப்படி போய் கிராஸ் பண்ணி டவுனில் வந்துச்சு. அது மாதிரி இங்கேருந்து போய் இது வரைக்கும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடியில் ஒரு 50% இல்லை 70% ஆக்குபை பண்ணிடுச்சு இந்த லைன். இது நம்ம உடனடியாக சரி செஞ்சுருக்கலாம். ஆனால் இது வந்து இது வரைக்கும் தான் முதல்ல இருந்தது. வெயில் ஏற ஏற நம்ம வந்து அப் அண்ட் டவுன் போக போக உங்களுக்கு வந்து இந்த கிராக் இது வரைக்கும் வந்திருக்குது. ஸோ நாம் வந்து இதை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாட்டத்துலேருந்து இருக்கு பாருங்க. பாட்டத்துலேருந்து இங்கே கல் பட்டு அந்த வெயிலில் பட்ட உடனே தெரிச்சிச்சு, அவ்வளோதாங்க. இங்கேருந்து கீழே வந்திருக்குது. இங்கே வந்து 2ஆக பிரிஞ்சிருக்குது. இதுலேருந்து இங்கே பாருங்க, இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் வந்திருக்குது. அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதை எப்படி நாம் வந்து ரிப்பேர் பண்ணலாம், எத்தனை பர்சன்டேஜ் வந்து இது ரெக்கவரி பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் உள்ளே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த லைன் கிராக் ரொம்ப கிளியராக இது வந்து இங்கே தான் ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக இது வரைக்கும் தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் வந்துடுச்சு. இது வரைக்கும் வந்துடுச்சு. இது வந்து லைன் கிராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. இந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டஸ்ட்டு தான் இதில் வந்து முக்கியமான வருது. இந்த டஸ்ட்டு இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபைபர் கிளாத், இந்த ஃபைபர் கிளாத்தில் ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் இப்போ நான் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே தான் வந்து க்ளீன் பண்ணுறேன். இன்னும் அவுட்டரில் நான் இன்னும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது முக்கியமாக இந்த மாதிரியான ப்ராசஸுக்கு வந்து டஸ்ட் இல்லாமல் இருக்கணும். டஸ்ட்டு தான் உள்ளே போயிட்டு, ஏன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். அது ஒற்றுத்தன்மை இருக்கிறதுனால இதுக்கு மேலே இருக்கிற இந்த டஸ்டெல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கிறதுக்கோ இல்லை திரும்ப உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஏன்னா ஒன்ஸ் அதை ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம், வெளியிலையும் அது மாதிரி நம்ம வந்து
பண்ணணும். இதில் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கர் இப்போ நம்ம இது பண்ணுறதுனால இது நமக்கு வந்து இப்போ வந்து தேவையில்லை. இந்த ஸ்டிக்கரை நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இது வந்து சும்மா ஒரு அந்த தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சும்மா ஒரு பஞ்ச் பண்ணுற அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வேணும்னா நம்ம பின்னாடி ஒட்டிக்கலாம், இல்லைனாலும் நம்ம ஸோ அந்த இடத்தையும் நம்ம இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே அது க்ளீனாக தான் இருக்கும், இருந்தாலும் டஸ்ட் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் நம்ம உள்ளுக்குள்ளே இன்னர் சைடில் நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டு ஒன்றும் வாங்கியிருக்கோம். இந்த கிட்டு வந்து டிஐஒய், இது வந்து விண்ட்ஷீல்டு ரிப்பேர் கிட். இது வந்து 20 நிமிஷத்தில் இதை ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பேக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படி இதுக்கு இந்த ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்து நமக்கு பயன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் விண்ட்ஷீல்ட் ரிப்பேர் கிட். இதை நாமளே பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர். பின்னாடி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்னதாக 20 நிமிஷத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்படிதான் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கலாம். ஸோ இதில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இப்போது விண்ட்ஷீல்ட் ரிப்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதில் எப்படி இதை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இது வந்து விண்ட்ஷீல்ட் ரிப்பேர் கிட் மேனுவல். ஸோ இது இங்கே இருக்கட்டும். அடுத்தது வந்து லிக்விடு. இந்த லிக்விடு தான் விண்ட்ஷீல்டில் இப்படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு அரெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு ஜெல் டைப்பு. இந்த ஜெல் வந்து என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால கண்ணாடி மாதிரியே இருக்கும். அது கண்ணாடிக்குள்ள இருக்கிறது சின்ன அந்த ஏர் கேப்பை வந்து ஃபில் பண்றது தான் கேப் கொடுத்துருக்காங்க. இதுல அந்த கேப்ல நீங்க இப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள இது இருக்கும். இதை நம்ம கட் பண்ணணும். இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இங்க வச்சாச்சு. அடுத்தது ஒரு சிரிஞ்ச். இந்த சிரிஞ்ச் நமக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு உள்ள போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிஞ்ச் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு இது வந்து ஸ்ப்ரிஞ்ச் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிராக்குக்கு, ஏன்னா இது வந்து லைன் கிராக்கு, இது நம்ம வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்த அந்த கிராக் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம இந்த ஸ்ப்ரிஞ்ச் வந்து டெப்த்தாக அந்த அந்த உடஞ்சி போனது ரொம்ப டெப்த்தாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரியான ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர். பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பின்னு எதுக்கு எப்படின்னா, ஏற்கனவே அந்த உடஞ்சி போனதில் சின்னதாக ஏதாவது துகள் இருக்கும் இல்லையா, சின்ன பீஸ் கிளாஸ் பீஸ் இருந்ததுன்னா அதை உள்ளே எடுத்து பண்ணுறதுக்காக இதை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டபுள் சைட் கோட்டு இதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம். அது மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இந்த 1 2 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இதோட மோல்டு மாதிரி, இது உள்ளதான் அதை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ஒட்டிட்டு, இதுவும் ஒரு அதுல கேட்கல கம் இருக்கிறதுனால இதை அப்படி வச்சா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இதில் நம்ம இந்த சிரிஞ்சை இது உள்ளதான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா, இது உள்ளர விட்டு நாம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 3 + 1 4 இதோட காம்போ. அது இல்லாமல் 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த பிளேடை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே இருக்கிற இந்த எக்ஸஸ் இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக இந்த பிளேடு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒன்று இருக்குது. இது வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது இதுதான் இந்த லைன் கிராக்கு இதுதான் இப்போ வந்து மேஜராக யூஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த இன்டெப்த் உள்ளதுக்கு வந்து இந்த மாதிரி சிரிஞ்ச் இது யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி லைன் கிராக்குக்கு இதுதான் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தி இருக்கிறதுனால நம்ம வந்து
இது வந்து 2 நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து 4ங்கிறது 8 நம்ம மாற்றிப்போம். ஏன்னா இதை லைன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன பீஸாக 3 பீஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 4 இருக்குது. இந்த 4ஐயும் நம்ம வந்து சேஃபாக இங்கே வந்து வச்சுக்கலாம். இந்த மேனுவல்குள்ளே வச்சுக்கலாம். இதை வச்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்தது. மேனுவலில் என்ன எழுதியிருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்முறையாக நம்ம உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இவங்க கொடுத்த இந்த கிட் அல்லாமல் நமக்கு இன்னும் 2-3 பொருட்கள் தேவைப்படுது. ஏன்னா அந்த 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 கிராக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஸ்பிரிட் நார்மலி யூஸ் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட ஸ்பிரிட் இல்லாதனால நாம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெட்ரோல் இருந்ததுன்னா எடுத்து சின்ன அந்த ஃபைபர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, துணி நம்ம வந்து கிளாஸ் க்ளீன் பண்ணுற அந்த ஃபைபர் கிளாத், அந்த ஃபைபர் கிளாத் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து கொஞ்சம் பெட்ரோல் அதுவும் தேவைப்படும். ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். வாங்க எப்படி இந்த ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ப்ராசஸ்க்கு முக்கியமாக வந்து டஸ்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து கையால் துடைக்கலாம். என்கிட்ட இந்த மிஷின் இருக்கிறதுனால நான் இதை வந்து ஒரு வேக்கம் கிளீனரும் கிடையாது, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ப்ளோயர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இருக்கிற சும்மா அந்த மாதிரியான இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. என்கிட்ட மிஷின் இருக்குது, அதனால் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். மைக்ரோ கிளாத் இது. இந்த கிளாத் வச்சு தான் நீங்கள் இந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக ரப் பண்ணணும். இது வந்து பெட்ரோல். நார்மலி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நமக்கு வந்து ஸ்பிரிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட ஸ்பிரிட் இல்லாததுனால இந்த பெட்ரோலை வந்து நம்ம வந்து இந்த க்ளீனிங் பர்பஸ்க்கு, ஏன்னா அதுதான் கொஞ்சம் பண்ணணும். திரும்ப இந்த இந்த ஃபைபர் கிளாத்தில் கொஞ்சம் இப்படி டிப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இல்லை அந்த இதில் ப்ராடக்ட்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று வந்து இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த பின்னு இதை ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்காங்க, அதான் நாம் வந்து எடுத்துக்க வேண்டாம். இது என்னென்னா இந்த ஏற்கனவே இங்கே இருக்கிற இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கும் இங்கே. ஸோ அதை லேசாக இதில் எடுத்து இந்த கிளாஸ் பீஸ் இல்லாமல் நம்ம இதில் எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்குது, சின்ன சின்ன கிளாஸ் பீஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ வெளியில் மெதுவாக எடுத்துட்டோம். இதை விட்டுட்டோம்னா இன்னும் பெருசாக கிராக் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இதில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் ஏற்கனவே இதில் கொஞ்சம் பெட்ரோலோட இது இருக்குது, அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அந்த இது இல்லாமல் இந்த ஹோல்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ஹோல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு இது வந்து பயன் இருக்கும். இந்த மாதிரியான அந்த லைன் கிராக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதுக்கு பேர் லைன் கிராக். இந்த லைன் கிராக்கெல்லாம் வந்து இந்த ஒரு பொருட்கள் மூலமாக நாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே ஒரு சின்ன ஒரு டபுள் சைட் டேப், இது கீழே உள்ளதை அப்படி பீல் பண்ணணும். அப்படி பீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவில் உள்ளதையும் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த டார்கெட் எதை நோக்கி நம்ம எந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்கு இந்த சென்டரில் உள்ளதையும் நம்ம வந்து எடுத்துடுறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹோல்ஸ் தெரியுற மாதிரி இந்த ஹோல்ஸை வந்து சென்டர் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த ஹோல்ஸ் வந்து நம்ம பார்த்தோமோ அந்த ஹோல்ஸ் இதை தான் நம்ம வந்து இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் இது வந்து இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒட்டுறதுக்கு, என்னன்னா அப்புறம் பிச்சுட்டு வந்துடாமல் இருக்கும்.
ஸோ இதை வந்து நல்லா அப்படியே நெயில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள லேயர் ஒன்று இருக்கும், ஏன்னா டபுள் சைட் டேப்பில் மேலே ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெட் கலர், கீழே இருக்கிறது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே வந்து பீல் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரெட் கலர். இந்த ரெட் கலரை கொஞ்சம் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க, நாம் இப்படி பீல் பண்ணணும். ஸோ இப்போ இதை பீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது டபுள் சைட் டேப் இருக்குது. ஸோ இந்த டிவைசஸ் பார்த்திங்கன்னா ஹோல்ஸில் இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது எப்படி இந்த ஆங்கிளில் இருக்கோ அதே ஒரு ஆங்கிளில் நம்ம இதை வைக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் இந்த சிரிஞ்சுக்கு வேலை. இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே போனீங்கன்னா ப்ரெஸ் இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைப்பு. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இப்படி தான் ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் ட்ரையர். இது எதுக்கு அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி இந்த லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் இருக்கும். அதில் நாம் இந்த லிக்விடு போடும்போது உள்ளுக்குள்ளே போகாது. அப்போது இந்த மாதிரி ஹேர் ட்ரையரை கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா சூடாக இருக்கும். சூடு வரும்போது கிளாஸ் வந்து விரிவடையும். அந்த விரிவடையும் போது நாம் இந்த லிக்விடை போனால் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே போய் செட் ஆகும். இப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு 50-70% நம்ம பண்ணணும் அப்படின்னா 50% தான் ரிசல்ட் கிடைக்கும். முழுசாக 100% ரிசல்ட் கிடைக்குமான்னு தெரியல. நாம் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கிடைக்கிறத ஒரு 70-75% ரிசல்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணோம்னா நம்ம வந்து 75% நம்ம வந்து நம்பலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு 50% தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது நாம் வந்து இதை கொஞ்சம் சூடு பண்ணி பார்ப்போம். நம்ம ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு சூடாக இருக்குது. ரொம்ப சூடு வந்தோன்னா கிளாஸ் உடஞ்சிரும். அடுத்தது நம்ம இந்த கேப்பு இதெல்லாம் லிக்விட் இருக்குது. இதில் எத்தனை எம்எல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கெலாம் எம்எல் அதில் போடலை. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மூடி கேப்பை வந்து நம்ம கழட்டிடுறோம். கழட்டிட்டு இதுக்கு உள்ளார வந்து சின்ன சீலிங் இருக்குது. இந்த சீலிங்கை என்ன பண்ணணும், நாம் சிசர் மூலமாக இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதுவே உள்ளுக்குள்ளே வருது. ஸோ நம்ம அதில் உள்ள 5 to 10 drops போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக நம்ம ஃபுல்லாக நம்ம இதில் போட்டிருக்கோம். நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு இன்னும் இதுக்கெல்லாம் லைன்ஸ்க்கெல்லாம் வேணும். தற்சமயத்துக்கு இது இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சுக்குவோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த லைன் கிராக் பற்றிக்கு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நாம் கட் பண்ணணும். ஸோ முதல்ல நமக்கு வந்து இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு ஏரியாவை நம்ம கவர் பண்ணலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் பாதி கூட நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப கூட வேண்டாம், இதில் எடுத்துக்கலாம். அப்படியே இது கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கிற இந்த ஃபில்மை நாம் ஒட்டிடுறோம்.
இதில் ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம இதில் இருக்கணும். ஸோ 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் வெளியே எடுத்து பார்ப்போம். இப்படி கொஞ்சம் இழுக்கும்போது, ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கும்போது உள்ளுக்குள்ளே இந்த ஏர் பபிள்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம உள்ளே இருக்கிற அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம வச்சிட்டோம். உள்ளே இருக்கிற அந்த ஏர் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வரும். இது வந்து இந்த 20 மினிட்ஸ் நம்ம வெயில் எடுத்துக்கினால தான் நம்ம இந்த 20 மினிட்ஸ் இது இல்லைன்னா கூட 2வது முறை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஒட்டிடுறோம். அதனால் அப்படி தொடச்சிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தொடச்சிக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறத கொஞ்சம் லேசாக எடுத்துக்கிட்டா போதும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக நிற்கும். ஸோ அவ்வளோதான் இதில் ப்ராசஸ்ஸு. ஸோ நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த கிராச்சஸ் தெரியுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை நம்ம இதை கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம எடுக்க வேண்டியது
கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த முழுசாக எனக்கு தெரிஞ்சு இதில் உள்ள வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது பழைய மாதிரி இருந்த ஒரு கிராச்சஸ் தெரியல. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராச்சஸ் ரொம்ப இதாக தெரியும். இப்போ கொஞ்சம் அந்த அந்த கிராக் இருக்கிறதுக்கு இது கிராக் தெரியுது, ஆனால் இன்னும் முழுசாக போன மாதிரி தெரியல. ஒரு 50% 60%, 50% கூட சொல்லலாம். ஸோ இன்னும் அது நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம இன்னொரு முறை அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணு. ஸோ நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நமக்கு சரி. ஏன்னா ஒரு 50% இது வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் டைம் நம்ம வந்து போட்டோம் இல்லையா, அதோட எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்டஸு ஓரளவு உள்ளே வந்திருக்கா இல்லை மறுபடியும் தேர்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணோமா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்ன கண்டிஷன் அப்படின்னு. ஏன்னா மேலோட்டமாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ரப் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அந்த இது இப்போ இல்லை. அப்படி தான் நான் சொல்வேன். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 50 to 60% வந்து இது இல்லை. நம்ம அந்த முன்னாடியெல்லாம் கரெக்டாக தெரியும், அந்த மிக தெரியும். அந்த பழைய வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த உடஞ்சி போனது மாதிரியே உடஞ்சி தான் போச்சு. கிராக்குன்னு கூட சொல்ல முடியாது. என்னோட இதில் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போன மாதிரியே தெரியும். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பெருசாக அந்த இது தெரியலை. கொஞ்சம் ஓரளவு இந்த இங்கேருந்து சின்ன ஒரு லைன் தெரியுது தவிர அந்த உள்ளே இருந்த அந்த மார்க்கு தெரியுது. ஆனால் வெளியில் வந்து அந்த அளவுக்கு முன்ன இருந்த இது பாருங்கள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு அதோட கம்மு தீர்ந்து போச்சு.
ஆனால் உள்ளே இருந்து வெளியில இருந்து பார்க்கும்போது அது அது தெரியல. பழசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இப்போ உள்ளேருந்து பார்க்கும்போது தெரியுது, ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அந்த கிராக் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பார்ப்போம், இன்னொரு முறை அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 60% வந்து இந்த உள்ளுக்குள்ளே தெரியுது. 70% வந்து வெளியில் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.